ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்ன செடி முதல்ல வருதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்த மஞ்சள் கிழங்கு செடி. நாங்கள் போன வருஷம் மஞ்சள் கிழங்கு வந்து எங்கள் வீட்டு டெரஸ் கார்டனில் முளைக்க போட்டோம். ஆனால் அது முளைக்கவே இல்லை. அதில் ஏதோ ஒரு கிழங்கு இருந்து அது லைம் செடி, எலுமிச்சை மரம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே விழுந்து தானாக முளைச்சிருந்தது. ரொம்ப பெருசாக வந்துருச்சு. அதை தான் காலையில் பொங்கல் அன்னைக்கு போய் இப்போ எடுத்துட்ருக்கோம். அதை தான் வந்து எங்கள் வீட்டு விளக்கு சட்டியில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்போ எடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எடுக்க வரல, அப்படியே மண்ணோட கழண்டு வந்துருச்சு பாருங்க. ரொம்ப நல்ல பெரிய கிழங்கா இருந்தது. எங்களுக்கே பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா முதல்ல நாங்கள் இப்போ தான் மஞ்சள் கிழங்கு வந்து வளர்த்து இப்படி எடுக்கிறோம். அதுவும் தொட்டிக்குள்ளே இவ்வளோ வளர்ந்தது பார்க்கவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த கிழங்கு பாருங்கள். நிறைய வேரெல்லாம் கூட அப்படியே சுற்றி இருந்தது. இதுதான் பாருங்கள் அந்த மஞ்சள் கிழங்கு. அப்புறம் அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அது மேலே இருந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீட்டாக கொண்டு வந்தோம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோ கிழங்கு இருக்குது. நம்ம கடையில் வாங்குறதுலாம் இவ்வளோ மஞ்சள் கிழங்கே இருக்காது. அவ்வளோ நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து கோல மாவு. நான் ஏற்கனவே கோல மாவு மாக்கோலம் போடுறது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவில் தான் வந்து நான் பொங்கல் பானைக்கெல்லாம் கோலம் போட்டுட்ருக்கேன். நான் எப்போவுமே முதல் நாளே போட்டுருவேன். இந்த தடவை கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் வெளியில் போக வேண்டி இருந்ததுனால போட முடியல. அதனால் பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் இது வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மாக்கோலம்லாம் இதில் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து இது காஞ்ச பிறகு மஞ்சள் பொடியில் போடணும். 2 மாக்கோலத்துக்கு நடுவில் மஞ்சள் பொடியில் லைன்ஸ் வரையணும். எல்லா 3 பொங்கல் பானைக்கும் இதே மாதிரி எல்லாம் போட்டாச்சு. இப்போ 3 பானைக்கும் மாக்கோலம் மஞ்சள் கோலம் எல்லாமே போட்டாச்சு பாருங்கள். நல்லா ரெடி ஆயிடுச்சு பொங்கல் பானை. அப்புறம் அங்கே இருக்கிறது வந்து விளக்கு சட்டி, அதுலேயும் கோலம் போட்டிருக்கேன். பிள்ளையார், 2 சின்ன விளக்கு. அந்த விளக்கு சட்டியில் கோலம் இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இந்த விளக்கு சட்டியில் மாக்கோலம் போட்டிருக்கேன். இது பிள்ளையார், அப்புறம் 2 சின்ன விளக்கு. அப்புறம் இந்த சாமி விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்புக்கு கோலம் போட்டுட்ருக்கேன். இந்த கோலம் எல்லாம் காஞ்சதும் தான் வந்து பொங்கல் வைக்கணும். நான் எப்போவுமே வந்து அடுப்பு மேடையிலே தான் பொங்கல் வச்சுருவேன். சிலர் வந்து அடுப்பை ஹாலில் கொண்டு போய் வச்சு கோலம் போட்டு பண்ணுவாங்க. என் அடுப்பு எடுக்க முடியாது, அதனால மேடையிலே வச்சு பொங்கல் வச்சுருவேன். இப்போ இந்த கோலம் எல்லாம் காயறதுக்குள்ளே சாமி ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அங்கே சாமி விளக்கு எல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டா நமக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட ஈஸியாக இருக்கும். அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமை, அதனால நான் வந்து அந்த குபேரலக்ஷ்மி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, அப்புறம் சாய்பாபா வச்சுருக்கேன் இல்லையா ஹாலில், அதுக்கும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து சிவனுக்கும் பால் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு ஆப்பிள் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அப்புறம் நான் வந்து அரிசியை பால் களைஞ்சி ஊற்றுறேன் பொங்கலுக்கு. இந்த மாதிரி களைஞ்சி ஊற்றி தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம். இப்போ வந்து அடுப்பில் வைக்கிறேன். பொங்கல் பானைக்கு மஞ்சள் கொத்து கட்டிடணும். கட்டிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். பால் பொங்க போகுது. சிலர் வந்து இதில் வந்து பால் கூட ஊற்றி பொங்கல் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் ஊற்றி வைப்போம். பொங்கினதும் அரிசி போட்டுட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாம் அப்படியே நம்ம எடுத்துடணும். இல்லாட்டா அது பொங்கி வெளியில் ஊற்றும். நல்லா வெந்த பிறகு வெல்லம் போடணும். முதல்ல போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அரிசி வேகாது. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதே அளவு வெல்லம் போடணும். நல்ல வெல்லம் கரையணும். எப்போவுமே பொங்கல் புது அரிசியில் தான் வைப்போம், அதனால சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். வெல்லம் எல்லாம் கூட நல்லா கரைஞ்சிருச்சு.
அப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் வந்து இந்த சக்கரை பொங்கலில் போட்டுறணும். நல்ல முந்திரியை பொரிய விட்டிங்கன்னா தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதுவும் இன்னும் பொங்கலுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையும் அப்படியே கொட்டி சக்கரை பொங்கலை இறக்க வேண்டியது தான். அந்த பக்கம் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா அப்படியே தலன்னு கொதிக்குது சக்கரை பொங்கல். அப்புறம் இப்போ காய்கறிகள் எல்லாம் குழம்பு, பலகாய் குழம்பு வைப்போம்ல, அதுக்கு காய்கறிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து நான் 16 வகை காய்கறிகள், வாழைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பச்சை மிளகாய், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பரங்கிக்காய் அதெல்லாமும் வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு 16 காய் வந்தது எண்ணிக்கை. அப்புறம் கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாழைக்காய் பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் வந்து காராமணி. அப்புறம் மொச்சை வந்து கூட்டு வைக்கிறதுக்காக உரிச்சு வச்சிருக்கு. அப்புறம் எல்லா காயும் தட்டில் நறுக்கி கழுவி வச்சிருக்கு. இதுக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு வேலை இதுவே தெரியாது. எவ்வளோ வேலை இருந்தாலும் சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கச்செல்லாம் எங்கள் வீட்டில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் வெண்பொங்கல், இது வந்து சக்கரை பொங்கல், மொச்சை கூட்டு, பலகாய் குழம்பு, பருப்பு மசியல், வாழைக்காய் பொரியல், அப்புறம் பருப்பு மசியலுக்கு ஊற்றுறதுக்கு நெய் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி சாமி முன்னாடி வாழை இலை போட்டு இந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் எல்லாம் வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சிட்ருக்கேன். அதை காமிச்சிட்டு அப்புறம் நெய் தீபமோ இல்லை சூடமோ காமிக்கலாம். எப்போவுமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் காமிப்பாங்க. இன்றைக்கி அவங்க வீடியோ எடுத்துட்ருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். இலைகளுக்கு எல்லாமே காமிச்சு நல்லா சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். பூஜையெல்லாம் முடிஞ்சுது. இனி வந்து இந்த பொங்கல் சாதத்தையெல்லாம் நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.